ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கம்பு இட்லி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சிறுதானியத்திலே பார்த்திங்கன்னா கம்பில் தான் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அயன் சத்து பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிக அளவில் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கம்பு எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்க கம்பு சாப்பிட்டுட்டு வரலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருக்கிறதுனால கம்பு நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீடியம் கிளாஸ் அளவில் தான் எல்லா அளவும் அளந்துக்க போகிறோம். கம்பு ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். அதே கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது நான் காலையில் தான் ஊற வச்சு அரைக்கிறேன். அதனால் நீங்கள் காலையில் ஒரு 9 மணி போல் ஊற வச்சுட்டு ஒரு 1 மணி போல் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 முறை அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இது ஒரு 4 மணி நேரம் ஊறுனா போதும். உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதே கப்பில் அரை கப்புக்கு மேலே எடுத்துக்கணும். அதாவது 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். இட்லிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம உளுந்து போட்டு நல்லா அரைச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது கம்பு போட்டு நான் ஆட்டிகிட்ருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணிக்குள்ளே அரைச்சி முடிச்சிட்டேன். புளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் தேவைப்படும். கரெக்டாக நீங்கள் 8 மணிக்கு போல் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இட்லி வரும். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு. இது நைட் டிஃபனுக்காக தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வழக்கமாக நம்ம நார்மலாக இட்லி எப்படி அவிச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான், அதே டைம் தான் இட்லி அவிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம கம்பு இட்லி இப்போது ரெடியாக இருக்குது பாருங்கள். எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு இட்லி ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாவில் இட்லி மட்டும் இல்லாமல் தோசையை நம்ம ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சில குழந்தைங்களுக்கு இட்லி பிடிக்காது, அதில் தோசை நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் மெலிசாவே ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது, எந்த இடத்துலையும் ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம நார்மல் தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசை ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு ட்ரை பண்ணுங்கள். மொறுமொறுன்னு கம்பு தோசையும் இப்போது ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது. நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். இதே நீங்கள் சைட் டிஷ் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, இல்லை சுண்டல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்கேன். இட்லிக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.